இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். வேதத்தில் தேவன் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து எழுதின பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே தம்முடைய சொந்த சாயலை உருவாக்கி தம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்த்திருக்கிறதை குறித்து சங்கீதம் 150 கடைசி வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் இன்னொரு இடத்துல சங்கீதம் 100 எழுதி கொடுத்திருக்கிற வாக்கின்படியாக மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று எழுதி கொடுத்திருக்கார். இந்த நாள்லையும் சில பாடல்களை பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நம்முடைய நாசியிலே சுவாசம் தந்த தேவனை நம் அனைவரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தி நாசியில் சுவாசம் தந்த தேவனை என்று சொல்லி பாடுவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. 10 நரம்பு வீணையுடனே கைத்தாழ தொனியுடனே மேளத்தாழ தம்புருடனே கர்த்தரை துதித்து பாடுவோம். 10 நரம்பு வீணையுடனே கைத்தாழ தொனியுடனே மேளத்தாழ தம்புருடனே கர்த்தரை துதித்து பாடுவோம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. துதி நாடை அணிந்து கொண்டு நீதி சார்பை போர்த்தி கொண்டு ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து இயேசு நாமம் உயர்த்திடுவோம். சேர்ந்து பாடுவோமாக எல்லாரும். துதி நாடை அணிந்து கொண்டு நீதி சார்பை போர்த்தி கொண்டு ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து இயேசு நாமம் உயர்த்திடுவோம். வாங்க. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. பொன்பொருளும் தூபவர்க்கம் கொண்டு வந்த சாஸ்திரிகள் போல் நம் உச்சிதங்களை இயேசு ராஜாவின் பாதத்திலே படைத்திடுவோம். பொன்பொருளும் தூபவர்க்கம் கொண்டு வந்த சாஸ்திரிகள் போல் நம் உச்சிதங்களை இயேசு ராஜாவின் பாதத்திலே படைத்திடுவோம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிக்க கடவுது. மரித்தவர்களும் மௌனத்திற்குள் இறங்குவோர்கள் துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சேர்ந்து பாடுவோமாக. மரித்தவர்களும் மௌனத்திற்குள் இறங்குவோர்கள் துதியார்கள்.
நாமோ இது முதற்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாருமே கர்த்தரை துதிக்க கடவது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசம் உள்ள யாருமே கர்த்தரை துதிக்க கடவது. நம்முடைய சொந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனானவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே வேதத்தில் எழுதியிருக்கிறபடியாய் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்த பொழுது மனிதனுடைய ஆத்துமா செத்தது மாத்திரமல்ல, தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தேவனுடைய சொந்த குமாரனாக வாழும்படியாய் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை இழந்து போன அந்த சமயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிற வசனத்தில், ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏனென்றால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அவதிப்படுத்திக் கொண்டிருந்த அவர்களை அந்த மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை மேற்கொள்ளும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்திலே சிந்தின இரத்தத்தினாலே அந்த வெற்றியை சம்பாதித்தார். இன்றைக்கு ஒரு பாடலை, அருமையான ஒரு பாடலை பாடப்போகிறோம். பாவங்கள் போக்கிடவே சாபங்கள் நீக்கிடவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எல்லாரும் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நல்ல ஃப்ரீயாக வீட்டில் எங்கே இருக்கிறீங்களோ இதை பார்க்குற நீங்கள் அனைவரும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி ஆராதிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பாடலை பாடும் பொழுதே உங்கள் இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, கலக்கங்கள் இருக்கிறதோ, வியாதிகள் வேதனைகளை நீக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சரணத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தங்கத்தை அவர் கேட்கவில்லை, நம்மிடத்தில் வைரத்தை கேட்கவில்லை, நம்முடைய ஆஸ்தியை கேட்கவில்லை, நம்முடைய அந்தஸ்தை கூட கேட்கவில்லை. நம்மிடத்தில் கேட்கிறதில்லை, நம்முடைய உள்ளத்தில் ஒரு இடத்தை கேட்கிறார், நம்ம இல்லத்தில் ஒரு இடத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சிவிகாரத்தின் ஆவியும் கொடுக்க வல்லவராக இருக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மயம்படுத்துவோமாக.
சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். இந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை சோர்வடைந்த நிலைமையில என்னை ஆற்றுவார் தேற்றுவார் யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களோ, ஒருவேளை நீங்க நம்பினவர்கள் உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம், உதவி உங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிற நேரத்தில் உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கலாம். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். இந்த இயேசு அப்படிப்பட்ட ஒரு தேவன், கரம் பிடித்து நடத்திடுவார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மீது நிறுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் உடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த நாளில் இந்த உணர்வோடு கூட இந்த கடைசி சரணத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம பாடப்போகிறோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். சேர்ந்து பாடுவோமாக. கரங்களை தட்டி நீங்களும் எங்களோடு சேர்ந்து சந்தோஷமா பாடுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறோம். இந்த நாளில் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார் என்று சொல்லி பாடினோம். இன்னைக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தின்படியாக என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா என்னிலே மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஒரு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவர் அன்னைக்கு உயிர்த்தெழுதல அந்த நாளிலே அவருக்கு இருந்த வல்லமை இன்றைக்கும் அவருக்கு இருக்கிறது. அதை குறித்த ஒரு பாடலை இன்னைக்கு நாங்கள் பாட போகிறோம். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம், ஆனால் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதவைகளும் தேவனாலே கூடும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மரித்தோரை கூட உயிரோடு கூட எழுப்பினார். உங்கள் பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. வாழ்க்கையில துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் எதுவாக இருந்தாலும் விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இயேசு இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். சேர்ந்து என்னோடு கூட இந்த சரணத்தை பாடுங்க. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார்.
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. உங்க குடும்பத்தின் விரோதமாக மந்திரங்கள், ஒருவேளை சூனியங்கள், செய்வினை கட்டுகள் கூட வைத்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிற வேளையில உங்கள் நுகங்களை முறிக்கிற தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்த்து இந்த சரணத்தை பாடுங்க. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கடக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கடக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. குடும்பத்துக்கு விரோதமாக சதி பண்ணி கொண்டிருக்கிறார்களா? ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கை போல காணப்படுகிறதா? தேவனை துதிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். சேர்த்து எங்களோடு கூட இந்த கடைசி சரணத்தை பாடுவோமாக. சத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆமென். சத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் கரைந்தோடுது. எல்லா பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் கரைந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இந்த பாடலெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த அற்புத இயேசு இப்படியாக அற்புதங்களை செய்கிறாரே, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே 38வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினாலே அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை விடுதலை ஆக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். அன்னைக்கு அங்கே சுற்றி திரிந்த தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் உங்க வீட்டில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நாங்க பாடுகிற பாடல் God is good, we sing and shout it. God is good, we celebrate. God is good, no more we doubt it. God is good, we know it's true. நல்லவர் பாடி துதிப்போம், நல்லவர் கொண்டாடிடுவோம், நல்லவர் சந்தேகம் இல்லையே, நல்லவர் சத்தியமே. உண்மையிலே இயேசு நல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன் என்று சாட்சியை பெற்ற ஆண்டவர்
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? அவரால் தீர்க்கக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே எனக்கும் இதை செய்யுங்க என்று இயேசுவை ருசித்து பாருங்கள். நாங்கள் பெற்ற இன்பத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை கட்டி பாடுவோம். God is good. We sing and shout it. God is good. We celebrate. God is good. No more we doubt it. God is good. We know it's true. Once again, God is good. We sing and shout it. God is good. We celebrate. God is good. No more we doubt it. God is good. We know it's true. And when I think of His love for me, my heart fills with praise and I feel like dancing. For in His heart there is room for me, and I run with arms open wide. Oh, God is good. We sing and shout it. God is good. We celebrate. God is good. No more we doubt it. God is good. We know it's true. Once again, God is good. We sing and shout it. God is good. We celebrate. God is good. No more we doubt it. God is good. We know it's true. And when I think of His love for me, my heart fills with praise and I feel like dancing. For in His heart there is room for me, and I run with arms open wide. Tamil oh, never பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியம் மறுபடி பாடுவோம் நல்லவர், பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியமே. அன்பினை நினைக்கையில் பொங்கிடுவே என் இதயம் முழுவதும் நன்றியால் நிறைந்தே. அன்பின் கரத்தை நீட்டியவர் என்னை அணைத்து மகிழ்ந்திடுவார். ஓ நல்லவர், பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியமே. மறுபடியும் பாடுவோம் நல்லவர், பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியமே. அன்பினை நினைக்கையில் பொங்கிடுவே என் இதயம் முழுவதும் நன்றியால் நிறைந்திடும். அன்பின் கரத்தை நீட்டியவர் என்னை அணைத்து மகிழ்ந்திடுவார். ஓ நல்லவர், பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியமே நல்லவர், பாடி துதிப்போம் நல்லவர், கொண்டாடிடுவோம் நல்லவர், சந்தேகமில்லையே நல்லவர், சத்தியமே. ராஜாதிராஜன் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாதி கர்த்தர் நீரே. அவர் ராஜாதி ராஜா, ராஜாதிராஜன் நீரே. கர்த்தா கர்த்தர் நீரே. நித்யானந்தமுள்ள ஏக சக்ராதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். நித்யானந்தமுள்ள ஏக சக்ராதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
சாவாமையுள்ளவரே, சாவையும் வென்றவரே. ஆம், நம்முடைய தேவன் அவர். சாவாமையுள்ளவரே, சாவையும் வென்றவரே. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி ஆராதனை செய்கிறோம். ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். சேரக்கூடாது ஒழியில் வாசம் செய்பவரே. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சேரக்கூடாது ஒழியில் வாசம் செய்பவரே, ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். Yes, we worship you, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வல்லமையாய் வெளிப்படுகிறது. ஆராதனை. ஆமென், ஹalleluya. ஆராதனை செய்கிறோம். ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். மறுபடியும் ஒரு விசையாக ஆனந்தமுள்ள ஏக சக்ராதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நீங்கள் ஆமென் உள்ளமே பொங்குதையா. ஆமாண்டவரே, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி நல்லவரே. கர்த்தருக்கு மகிமை. வல்லவரே, ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா. ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஆராதனை. பலியான செம்மறி, பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்தவர் பலியான செம்மறி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுகமாக்குகிறது. ஆமென். எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியம். அந்த பரிசுத்தருக்கு ஆராதனை செய்து பரிசுத்தரே கரங்களை வைத்து சொல்லுவோமாக. படைத்தவரே எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆராதனை. ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். படைத்தவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை.
ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆமா, உமைதான் ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று பாடினோம். அவர் செய்த செயல்களை குறித்து பாடினோம். இந்த தேவனைப் போல வானத்திலும் பூமியிலும் வேறொரு தேவன் இல்லை. ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள தேவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அதில் அருமையாக பாடியிருக்கிறார். அந்த வசனங்களை இப்பொழுது நம்ம பாடப்போகிறோம். ஒரு சிறிய எளிமையான ஒரு பல்லவி. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் இதை பாடி கற்றுக்கொண்டு பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடலை நம்ம பாடுவோமாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. மறுபடியும் பாடுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவன் பயப்படத்தக்கவர், பரிசுத்தர்கள் சபையில் தம்மை சூழ்ந்திருக்கும் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவன் பயப்படத்தக்கவர், பரிசுத்தர்கள் சபையில் தம்மை சூழ்ந்திருக்கும் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். ஆமென். கரங்களை ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பயப்படத்தக்கவர், பரிசுத்தர்கள் சபையில் தம்மை சூழ்ந்திருக்கும் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். தேவன் பயப்படத்தக்கவர், பரிசுத்தர்கள் சபையில் தம்மை சூழ்ந்திருக்கும் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த பாடலை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று யோசிக்கிறோம். இது ஒரு புதிய பாடல். மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம பாட போகிறோம். உண்மையிலே நம்முடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லை.
வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற தேவன் அவர் என்று சொல்லி சாட்சியை பெற்றிருக்கிறார். அதனால நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலையும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு கூட இந்த நாளிலே பாடி துதிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்கள் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட போகிறது. வியாதிகள் நீங்க போகிறது. உங்கள் கடன் பிரச்சனை ஆண்டவர் விடுதலை சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை மறுபடியும் பாடுவோமா? பரிசுத்தர்கள் சபையில் நம்மை சூழ்ந்திருக்கும் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி துதிக்கும் பொழுது வேறுபட்ட ஒரு அற்புதத்தையும் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். அவருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுவது அது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பாடினோம். இயேசு என்ற நாமத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடி இந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னொரு அருமையான ஒரு பாடலை இப்பொழுது பாடப்போகிறோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பிறக்குது ஐயா. சேர்ந்து எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சொல்ல சொல்ல என் உள்ளம்
தேவிட்டாத அமுதென்பே உம் நாமம் என்ன என்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். சேர்ந்து சொல்லி பாடுவோமாக. பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் நல்ல மெல்ல உம் இன்பம் பெறுவதையா. மெய்யாகவே இந்த தேவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அவருடைய அன்புக்கு அது இணையாகுமா? தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சரீரத்தில் இந்த கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தின தேவனுக்கு ஈடாக நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் பலர் பொன்னை கொடுக்க பார்க்கிறார், வெள்ளியை கொடுக்க பார்க்கிறார்கள், எத்தனை தர்மங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறிவிடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் நம்மை அன்பு கூர்ந்து நமக்காக தன்னையே கொடுத்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பது தான் அவருக்கு மகிமை செலுத்துவது. சங்கீதக்காரனாகி தாவீது அழகாக இதை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காய் செய்த சகல உபகாரங்களுக்கு ஈடாக அடியேன் எண்ணத்தை செலுத்தக்கூடும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். இன்னைக்கு அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இந்த பாடலில் இரண்டாவது சரணத்தை நம்ம பாட போகிறோம். பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். சேர்ந்து பாடுவோமாக. பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுவதையா. மறுபடியும் பாடுவோம். உம் நாமம் சொல்ல சொல்ல உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுவதையா. பைபிள்ல இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களில் மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லி துதித்து பாடினார்கள். பாடின பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையாக இறங்கி தேவ மகிமை அந்த ஆலயத்தை அவள் கூடியிருந்த இடத்தை நிரப்பினதாக வாசிக்கிறோம். நம்ம தேவனை பாடி துதிக்கும் பொழுது அவரும் நம்மத்திலே இறங்கி இன்றைக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அந்த பாடலை நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்ற
இருக்கிறாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் மீட்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்பிக்கை தைரியம் மீட்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம், நித்திய தேவனாம், சத்திய பரந்தாம், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம், சத்திய பரந்தாம், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். மறுபடியும் பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நம்முடைய தேவன் அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் பாடினோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு என்னத்தை நம்ம விலையாக கொடுக்க முடியும்? முதல்ல ஒரு பாடலை பாடினோம். அவர் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தையும் கேட்கவில்லை, நம்ம ஆஸ்தியை கேட்கவில்லை, நம்முடைய அந்தஸ்தையும் கேட்கவில்லை, நம்முடைய உள்ளத்தை தான் கேட்கிறார். தேவனுக்கு ஒரு விலை மதிப்பு யாராலும் போட முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஒரு அருமையான சிறிய பாடல் ஒன்று உண்டு. Lord, you are more precious than silver. Lord, you are more costly than gold. Lord, you are more beautiful than diamonds. Nothing I desire compares with you. அதாவது, வெள்ளியிலும் விலை மேலே இயேசு தேவன் நீரே, பொன்னிலும் பசும் பொன்னே இயேசு ராஜா நீரே, வைரங்களிலும் அழகே இயேசு அன்பர் நீரே, உமை அன்றி விருப்பம் எனக்கு வேறே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸை பாடி தேவனை முழு மனதோடு ஆராதித்து தேவனை உயர்த்துவோமாக. Lord, you are more precious than silver. Lord, you are more costly than gold. Lord, you are more beautiful than diamonds, and nothing I desire compares with you. Marbadiyan, nothing I desire, and nothing I desire compares with you. சேர்ந்து எல்லாரும் பாடுவோமாக. Lord, you are, Lord, you are more
more precious than silver. Lord, you are more costly than gold. Lord, you are more beautiful than diamonds. Manadara Saloma. Nothing I desire compares with you. Yes, Lord. Nothing I desire compares with you. Oh, nothing I desire compares with you. தமிழ்ல ஒரு விஷயம் இந்த பாடலை பாடுவோமாக. வெள்ளியிலும் விலை மேலே இயேசு தேவன் நீரே, பொன்னிலும் பசும் பொன்னே இயேசு ராஜா நீரே. வைரங்களிலும் வைரங்களிலும் அழகே இயேசு அன்பர் நீரே. உம்மையன்றி விருப்பம் வேறொன்றும் இல்லையே. உம்மையன்றி விருப்பம் வேறொன்றும் இல்லையே. மறுபடியும் ஒரு விஷயம் பாடுவோம். வெள்ளியிலும் விலை மேலே, வெள்ளியிலும் விலை மேலே இயேசு தேவன் நீரே, பொன்னிலும் பசும் பொன்னே இயேசு ராஜன் நீரே. வைரங்களிலும் அழகே இயேசு அன்பர் நீரே. உம்மையன்றி விருப்பம் வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம். உம்மையன்றி. ஹல்லேலூயா. உம்மையன்றி விருப்பம் வேறொன்றும் இல்லை. ஆமாண்டவரே, உம்மையன்றி எங்களுக்கு வேற இந்த உலகத்துல வேற எந்த விருப்பமும் இல்லை அப்பா. பொன்னும் வரையலாம், வெள்ளியும் மறைந்து போகும். ஆண்டவரே, வைரங்கள் உமக்கு நிகராக கொடுக்க முடியுமா? இந்த நாளில் எங்க வாழ்க்கையை உமக்கே அர்ப்பணிக்கிறோம். அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள் வேதத்தில் எழுதியிருக்கீங்க. இந்த பாட்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு உமை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய அற்புதத்தை செய்ய வேண்டுகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் அவர் நல்லவர் மாத்திரமல்ல, விலையேற பெற்றவர் மாத்திரமல்ல, தம்மை பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஜெயக்கொடியை பிடிக்கிற யெகோவா நிசியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியிலே ஜெயத்தை கொடுக்க வல்லமையாய் வாக்கு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மரணத்தை ஜெயித்தார். அவருக்கு விரோதமாக வந்த சத்துருக்களின் சூழ்ச்சிகள் மேற்கொண்டார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள பாடி துதித்து யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை என்று சொல்லி உற்சாகமாக பாடி தேவனை மயம்படுத்தி ஆராதிப்போமா? சேர்ந்து பாடுவோம். யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை. சிரித்த முகமாக சந்தோஷத்தோடு பாடும். யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. ஆமென். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்தின் காரணம்
அனைக்கும் ஆதரவே ஆராதனை. ஆமென். அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சரோனின் ரோஜாவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சரோனின் ரோஜாவே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. ஆமென். உமக்கே ஆராதனை அப்பா. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. உமக்கே ஆராதனை. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே ஆராதனை. சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. உமக்கே ஆராதனை. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. ஆமென். யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. உமக்கே ஆராதனை. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. இந்த பாடல்ல நீங்க பார்க்கும் பொழுது கடைசி 2 சரணங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்தும நேசரே, சாரோனின் ரோஜாவே. நம்ம தேவனுக்கு பாருங்க எத்தனை நாமங்கள். சொல்லி சொல்லி பாடினாலும் அவரை துதித்து மகிமைப்படுத்த போதாது. ஹல்லேலூயா. 1 மணி நேரமா பாடலாம், 2 மணி நேரமா பாடலாம், நிறுத்திடலான்ட்டு இல்லை. நாளெல்லாம் பாடிட்டு இருந்தாலும் போதாது. பாருங்க, அவர் சர்வ வல்லவர், நம்மை சாட்சியாய் மாற்றுகிறவர், சாத்தானை ஜெயித்தவர், சாவை வென்றவர், சர்வ சிருஷ்டிகர். இந்த தேவனை பாடாம வேற யாருங்க பாட முடியும் இந்த உலகத்துல? நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அந்த 2 சரணங்களை எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமாக. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. மறுபடியும் பாடுவோம். அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சரோனின் ரோஜாவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சரோனின் ரோஜாவே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. உமக்கே ஆராதனை. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எந்த ஜெயக்கொடியே. உமக்கே ஆராதனை. யெகோவா நீரே தேவைகளை சந்திப்பீர். உமக்கே ஆராதனை. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே ஆராதனை. சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அன்புள்ள ஜனங்களே, இன்னைக்கு எத்தனையோ பாடல்களை பாடினோம். கடைசியாக முந்தின பாட்டிலே கூட நம்முடைய தேவன் வெற்றியை தருகிறவர் என்று சொல்லி யெகோவா நிசி என்று சொல்லி பாடினோம். ஆனால் வெற்றி வீரனுடைய ஒரு ரகசியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு இந்த ஆராதனை வேலை முடிக்க இருக்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரன். ஒரு நாளிலே லூக்கா 11வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே உம்மை போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை செய்து காட்டினார். இன்றைக்கி அநேக சபைகளில் ஒவ்வொரு ஆராதனை முடிவிலே அந்த பாடலை, அந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்து முடிப்பது அநேகருடைய வழக்கம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஜெபத்தில் இருக்கிற குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளுக்கு போதுமானவைகளாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு பாடலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய ஜெபத்தை பாடல் வாயிலாக நம்ம ஏறெடுக்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உந்தன் ராஜ்யம் உலகில் வருவதாக. சேர்ந்து பாடுவோம். பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. உந்தன் சித்தம், உந்தன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பரிசுத்தப்படுவதாக. பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. சோதனைகளுக்கு உட்படுத்தாமல் தீமையினின்று ரட்சியும். சோதனைகளுக்கு உட்படுத்தாமல் தீமையினின்று ரட்சியும். எங்களை தீமையினின்று ரட்சியும். எங்களை தீமையினின்று ரட்சியும். பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். உம்முடையவைகளே, ஐயா, உம்முடையவைகளே. பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. உந்தன் ராஜ்யம் இவ்வுலகில் வருவதாக. கடந்த ஆண்டிலே நம்முடைய தேசத்தில் சென்ட்ரல் எலெக்ஷன் நடந்தது. நீங்கள் அநேகர் அறிந்திருக்கலாம். அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் பல டிவி சேனல்களில் இப்படியும் அப்படியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க வின் பண்ண போகிறாங்க, இவங்க மெஜாரிட்டியில் வர போகிறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு நாளில் எனக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு வாஞ்சை வந்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடி கொண்டிருக்கும் பொழுது என்னத்தை கேட்க, இந்த பார்ட்டி வரணுமா அந்த பார்ட்டி வரணுமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகில் செய்யப்படுவது போல இந்த உலகிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி இயேசு ஜெபித்த அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினார். கிட்டார் போட்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். பரலோகில் உள்ள என் பிதாவே, உந்தன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உந்தன் ராஜ்யம் உலகில் வருவதாக. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் சகல ராஜ்யங்கள் சகல ராஜாக்கள் இவர்களை ஏற்படுத்துகிறோம், அவர்களை விளக்குகிறவர் நம்முடைய தேவன். ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமையும் அவருடையது. இந்த ஜெபத்தின் முடிவில் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அவரை சொல்லி துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஒரு நாள் 2 நாளில் இந்த உலகத்தில் ஆட்சிக்கு வருகிறவர்கள் 5 வயசாக இருக்கிறார்கள். சில நேரம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக எண்ணிக்கை கூடிவிட்டால் 2 வருஷத்தில் கூட போயிடுறாங்க. நிலையற்ற ஆட்சி, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த கடைசி சரணத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம பாடப் போகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே அப்பா, உம்முடைய வைகளே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி தேவனை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்துவோமாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஐயா, உம்முடையவைகளே. பரலோக
உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால தான் எங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்த்து ஒரு விஷயம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் வருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கீங்க. இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் அவனுக்கு மறுவுத்தரவில்லை, அவனுடைய இடுக்கண்களை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. கேளுங்கள், உங்களை சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா என்னிலே மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. இந்த ஆராதனை, இந்த பாடல்களை பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே உம்முடைய நோக்கி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற, இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சகல வியாதியின் கட்டுகள் இந்த நாளில் முறியடிக்கப்படுவதாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கடன் பிரச்சனை இந்த குடும்பங்களை விட்டு நீங்கி போக கட்டளையிடுகிறோம். இந்த நாளிலே, இந்த ஜெப வேளையிலே ஒரு குழப்பத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கூட இருக்கிற யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கை நாயகனாகிய நீர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முயற்சிக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும், இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கூட தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் அனைவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஒரு நாளில் உம்மை சந்திக்க, உம்மை முகமுகமாய் தரிசிக்க எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் பிறரை உம்முடைய அன்பிற்குள்ளாய் கொண்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.